அன்பின் நாதா அருள் தாரும் ராஜா உந்தன் பாதம் பணிந்தேனையா. இரக்கத்தின் அதிபனே இம்மானுவேலனே, இரக்கத்தின் அதிபனே இம்மானுவேலனே, இதயத்தில் விசுவாசம் ஊற்றுமையா. அன்பின் நாதா அருள் தாரும் ராஜா உந்தன் பாதம் பணிந்தேனையா. என்ன பிரியமானவர்களை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த விசேஷமான பாடலை கடந்த நாட்களில் ஆண்டவர் ரெக்கார்டிங்கில் பாடும்படியாக ஆண்டவர் தயவு செய்தார். இந்த பாடலை எழுதி இயற்றியவர் அருமையான டைரக்டர் ஜே ரமேஷ் அவர்கள். அநேக ஆவிக்குரிய காஸ்பல் ஃபிலிம்ஸை இயக்குகிற ஒரு தரிசனத்தோடு கூட அவர் அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். மை ஹார்ட்லி விஷஸ் டு யூ சார். கர்த்தர் இன்னும் அநேக ஆவிக்குரிய இந்த தேசத்திற்கு நிறைய சத்தியத்தை பறைசாற்றுகிற போதிக்கிற ஒரு அநேக படங்களை இயக்கிட ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய கிருபையும் எல்லா சோர்ஸஸையும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கணும்னு இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துக்கிற. விசேஷமாக when I come to this song, one of the best lyrics that I've come across. இதை பாடும்பொழுது எனக்கு நிறைய வார்த்தைகள், எனக்கு எப்படியும் பாட்டு எழுதலாமா, எப்படியும் வார்த்தைகளை நம்ம போடலாமா என்பதாக நிறைய எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. விசேஷமாக the tune, especially the tune I enjoyed really while I was singing this. என்னோடய பிளேலிஸ்ட்டில் தினமும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு ஜஸ்ட்டு நான் போட்டு காட்டும்பொழுது எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் திஸ் சாங். தேவஜனங்கள் இந்த பாடல் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வெளியாக இருக்கிறது. தயவு செஞ்சு எல்லாரும் இதை பாருங்கள், உங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இதில் இருக்கிற வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள். அதில் ஒரு ஸ்டான்ஸாவை மாத்திரம் நான் உங்களுக்கு அப்படியே பாடி காட்டுறேன். நீங்கள் கேட்பீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அழுகையோடு விதைக்க செல்கிறே, அரிகளோடு தான் திரும்பிடுவே, விழியின் நீரை விதைக்கும் வேளைதான் ஆனந்தமா அறுவடைதான், வானத்தின் மாமழை பூமியில் பொழியும், மாபெரும் ஆண்டவர் காரியம் கூடும், பின்னக வெள்ளமும் மறைந்துவிடும், உன்னத இன்பமும் நிறைந்துவிடும். என்ன இனிமையான வார்த்தைகள் பாருங்க. அழுகையோடு விதைக்க செல்லுகிறேன், அரிகளோடு தான் திரும்பிடுவேன், விழியின் நீரை கண்ணீரை விதைக்கும் வேளைதான் ஆனந்தமாய் அறுவடைதான், வானத்தின் மாமழை பூமியை நிரப்பும், மாபெரும் ஆண்டவர் காரியம் கூடும், தென்னக வெள்ளமும் மறைந்துவிடும், உன்னத இன்பம் நிறைந்துவிடும். தேவச்சனங்களே, இந்த பாடல்ல அநேக இனிமையான வார்த்தைகள் இருக்கிறது. இவைகள் அது ரிலீஸ் ஆகும் பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்கள் இதயத்துக்கு இனிமையாக இருக்கும், உங்களை உற்சாகப்படுத்தும். கங்க்ராட்ஸ் டைரக்டர் ஜே ரமேஷ் சார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அநேக இப்படிப்பட்ட பாடல்களை இயற்றி வெளியிடுவதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். God bless you and உங்களுடைய வருங்கால ப்ராஜெக்ட்ஸ்க்காக என்னோட வாழ்த்துக்கள். இந்த காணொலியை அநேகர் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த தெய்வ மனிதர் இந்த மீடியாவை கொண்டு எப்படியாவது சுவிசேஷத்தின் மேன்மையை கொண்டு செல்லணும்னு சொல்லி அவர் அநேக பிரயாசங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் ஒரு அருமையான படத்தை வெளியிடணும்னு சொல்லி அவங்க நிறைய பிரயாசங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஃப் somebody is watching and if you are willing to support him and I encourage you to support him. இந்த மீடியா ரொம்ப விரிந்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்களில் இப்படிப்பட்ட தரிசனமுடைய ஆவிக்குரிய மனிதர்கள் அந்த மீடியாவை கையில் எடுப்பாங்கன்னா அது ஆவிக்குரிய ஜனத்திற்கு மிகுந்த பிரயோஜனங்களை விளைவிக்கும். அதனால் இதை பார்க்குறவங்க உற்சாகத்தோடு கூட விதையுங்க. கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. God bless everyone.